ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு ஃபார்மா யூனிவர்ஸ். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபார்மா காக்னஸில் இன்ட்ரோடக்ஷன் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இது ஃபார்மா காலேஜில் பார்த்தோம், இன்றைக்கி காக்னஸில் பார்ப்போம். ஸோ நம்ம சொன்ன மாதிரி ஃபார்மா காக்னஸி, ஃபார்மா காலேஜ், சூட்டிக்ஸ் மூணுமே வந்து டெய்லியுமே வந்து கண்டிப்பாக கவர் பண்ணுவோம். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் கம்ப்ளீட்டாக வந்து பார்த்திங்கன்னா இந்த இன்ட்ரோடக்ஷன் பார்ட் முடிச்சுட்டு அதில் எல்லாமே கண்டிப்பாக இந்த வீடியோ நான் ஷோராக சொல்லுவேன், 48 கொஷின் கண்டிப்பாக நீங்கள் வந்து மறக்கவே மாட்டீங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து நம்ம எல்லாத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். ஸோ லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. ஸோ அதுக்கு முன்னாடி இந்த புக்கை பற்றி சொல்லிவிட்டேன். இந்த புக்கோட நேம் வந்து ஃபார்மா யூனிவர்ஸ் எம்சிக்யூ பேங்க். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 17,000 எம்சிக்யூ கொண்ட ஒரு எம்சிக்யூ புக்கு. கம்ப்ளீட்டாக வந்து நம்ம எம்ஆர்பி சிலபஸ் பேஸ் பண்ணி இருக்கும். இது நீங்கள் வந்து ட்ரக் இன்ஸ்பெக்டருக்கும் வந்து யூஸ் பண்ணலாம். கோர் சப்ஜெக்ட்க்கு ஃபார்மகாலஜி, காக்னசி, சூட்டிக்ஸ், அப்புறம் இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் கொஞ்சம் பார்ட்ஸ் அந்த மாதிரி வந்து கோர் சப்ஜெக்ட்க்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஒவ்வொரு எம்சிக்குமே வந்து டாபிக் வைஸ் வந்து செப்பரேட் பண்ணி கொடுத்துருப்போம். ஸோ உங்களுக்கு ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா தெரியும், இண்டெக்ஸ் பேஜஸ் இது. ஸோ ஒவ்வொரு கொஷின் ஒவ்வொரு சாப்டர் பண்ணிட்டோம், மொத்தம் எத்தனை எம்சிக்யூ இருக்குன்னு அதிலே நோட் பண்ணியிருப்போம். ஸோ உங்களுக்கு படிக்கிறதுக்கு ஆக்சஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இன்றைக்கி பார்க்க போகிறது ஃபார்மகாக்னசியில் டெஃபினிஷன், ஹிஸ்ட்ரி அண்ட் ப்ரெசன்ட் ஸ்டேட்டஸ் அண்ட் ஸ்கோப் ஆஃப் ஃபார்மகாக்னசி. ஸோ அதில் வந்து 48 கொஷின்ஸ் வந்து இருக்குது. ஸோ அதே போல் மொத்தமே ஃபார்மகாக்னசியில் வந்து பார்த்தீங்கன்னா ஓவரால் நமக்கு வந்து எல்லா பிளான்ஸ் எல்லாமே இண்டிவிஜுவல் பிளான்ஸ் வந்து கொடுத்துருப்போம். 2232 எம்சிக்யூ வெறும் ஃபார்மகாக்னசியில் மட்டும் இருக்குது. ஸோ எல்லாமே வந்து இதே போல் தான் சப்ஜெக்ட் வைஸ் எல்லாமே கொடுத்துருப்போம். ஸோ வால்யூம் 1, வால்யூம் 2 2 இருக்குது. ஸோ இந்த புக்கை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு ஸோ நீங்கள் வந்து வாட்ஸ்அப் பண்ணிவிட்டு உங்கள் டீட்டெயிலை வந்து ஷேர் பண்ணிவிட்டு பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். புக்கு வந்து ஜூன் 15க்கு மேலே வந்து அவைலபிளாக இருக்கும். நீங்கள் இப்போ இந்த புக்கோட காஸ்ட் வந்து 1599. இப்போ நீங்கள் வந்து ப்ரீ புக் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 1299 வந்து இப்போ கொடுத்துட்ருக்கு. ஸோ ஜூன் 15க்கு மேலே புக்கு உங்கள் கையில் வந்துடும். பட் நீங்கள் எப்போ வந்து ப்ரீ புக்கிங் வந்து அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். 2 புக்கோடு சேர்த்து தான், வால்யூம் 1 அண்ட் வால்யூம் 2 ரெண்டுத்துக்கு சேர்த்து தான் அந்த ப்ரைஸு. ஸோ ஓவராலாக வந்து பார்த்திங்கன்னா 17,000 எம்சிக்யூ இருக்கும். அது இல்லாமல் ஒவ்வொரு எம்சிக்யூவும் வந்து எந்தெந்த எக்ஸாமில் வந்து கேட்டிருக்காங்க அப்படின்றத வந்து நம்ம டேக் பண்ணியிருப்போம். ஸோ அது ஸ்க்ரீனில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஒவ்வொரு கொஷினோட இம்பார்ட்டன்ஸ் வந்து உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த மாதிரி தான் கம்ப்ளீட் புக்கும் வந்துருக்கும். கண்டிப்பாக ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். ஸோ வேணுன்றவங்க இந்த நம்பருக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம டாபிக்குள்ளே போகலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் நமக்கு வந்து ஆப் இருக்குது, ஃபார்மா யூனிவர்ஸ் ஆப் ப்ளே ஸ்டோரில் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ அது வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிவிட்டு ஸோ அதில் வந்து நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பராக இருக்கட்டும், இப்போது எம்ஆர்பி நியூ சிலபஸ் போர்ஷனுக்கான பிடிஎஃப் வந்து ஃப்ரீயாக வந்து அதில் நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதே போல் ஆன்லைன் டெஸ்ட் சீரிஸ் இருக்குது. 49 ருபீஸ்க்கு சப்ஜெக்ட் வைஸ் டெஸ்ட்டும் இருக்குது. அதே போல் ஃப்ரீ மார்க் டெஸ்ட்டும் வந்து 5 டெஸ்ட் வந்து இப்போ அப்லோட் பண்ணியிருக்கு. ஸோ தமிழுக்கான நோட்ஸும் ஃபர்தரான ஃப்ரீ மார்க் டெஸ்ட்டும் வந்து கண்டிப்பாக வந்து ஒர்க் அவுட் பண்ணிகிட்ருக்கு. ஸோ அது நோட்ஸ் வந்து கண்டிப்பாக வந்து அப்லோட் பண்ணுவோம். ஸோ வேணுன்றவங்க இந்த ஸ்க்ரீனில் தெரியுது, நீங்கள் வந்து ஸ்கேன் பண்ணியும் டவுன்லோட் பண்ணலாம், இல்லைனா ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம டாப்பிக்குள்ளே போகலாம். ஸோ ஃபார்மகாக்னசி இஸ் ஸ்டடி ஆஃப். ஸோ இது வந்து மத்திய பிரதேசில் 2020 கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம வந்து ஃபார்மகாக்னசி அப்படின்னா நம்ம வந்து க்ரூட் ட்ரக்ஸை தான் வந்து படிப்போம். ஸோ க்ரூட் ட்ரக்னா என்ன, மோஸ்ட்டாக வந்து கேள்விப்படுற வேர்டு வந்து க்ரூட் ஆயில். ஸோ அதாவது ரா ஆயில், அன்ப்ரோசஸ்டு ஆயில், நேச்சுரலாக கிடைக்கிற ஆயில். அதாவது இப்போ வாரெல்லாம் க்ரூட் ஆயில் வந்து அது ரொம்பவே ட்ரெண்ட் ஆச்சு இல்லைங்களா. ஸோ அதுலேருந்து தான் நம்ம பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ் வந்து எடுக்கிறோம். ஸோ அதே போல் தான் க்ரூட் ட்ரக்ஸ், அதாவது ரா ட்ரக்ஸ், அன்ப்ரோசஸ்டு ட்ரக்ஸ். ஸோ அது வந்து பிளான்ட்டாக இருக்கலாம், அனிமலாக இருக்கலாம், மினரலாக இருக்கலாம். ஸோ அதிலேருந்து நம்ம அதான் படிக்கிறது தான் வந்து பார்த்திங்கன்னா ஃபார்மகாக்னசி. ஸோ அடுத்த கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா, த டேர்ம் ஃபார்மகாக்னசி இஸ் டெரைவ்ட் ஃப்ரம் விச் லாங்குவேஜ். ஸோ ஃபார்மகாக்னசினா நம்ம க்ரூட் ட்ரக்ஸ் படிக்கிறது, அது எந்த லாங்குவேஜில் வந்து அந்த ஃபார்மகாக்னசின்ற வார்த்தை வந்து நம்மளுக்கு வந்துச்சு அப்படின்னு. எல்லாம் மோஸ்ட்டாக வந்து லத்தீன் டேர்மில் தான் நம்ம வந்து என்ன பண்ணுவோம், சூட்டிக்ஸ்லாம் எடுத்துப்போம். லத்தீன் டேர்ம்ஸ் எல்லாம் நம்ம ப்ரிஸ்கிரிப்ஷன் எல்லாமே லத்தீன் டேர்ம்ஸில் வந்து மோஸ்ட்டாக இருக்கும் இல்லையா. ஸோ இப்போ வந்து மோஸ்ட்டாக அது மிஸ்டேக் பண்ண வாய்ப்பு இருக்குது. பட் ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா க்ரீக். ஸோ ஃபார்மகாக்னசி எங்கேருந்து எடுத்துருக்காங்க, க்ரீக்லேருந்து எடுத்துருக்காங்க. இது எப்படி வச்சுக்கலாம். ஸோ ஃபார்மகாக்னசி என்ன படிப்போம், பிளான்ட்ஸை பற்றி படிப்போம். பிளான்ட்ஸ் க்ரீன் கலரில் இருக்கும். ஸோ க்ரீக் அந்த மாதிரி வந்து வச்சுக்கலாம். ஃபார்மகாக்னசினா க்ரீன், க்ரீக். ஸோ கண்டிப்பாக மறக்காதுன்னு நம்புகிறேன். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் அதோட மீனிங் அதே தான். ஸோ த வேர்டு ஃபார்மகாக்னசி டெரைவ்ட் ஃப்ரம் த க்ரீக் வேர்டு. ஸோ அதான் நம்ம படித்தோம். ஃபார்மகான் மீனிங் நமக்கு வந்து ட்ரக்ஸ் தான். ஸோ அது வந்து காக்னசிஸ்ன்றது வந்து அது நாலேஜ். ஸோ இந்த இடத்துல வந்து ஃபார்மகான்கான மீனிங் கேட்டிருக்காங்க. ஃபார்மகானா ட்ரக்ஸு. ஸோ அது வந்து ஈஸி கொஸ்டின். ஸோ இதில் இம்பார்ட்டண்ட்டான விஷயம் ஃபார்மகாக்னசி எங்கேருந்து எடுத்துக்காங்க, க்ரீக். ஸோ அதுதான் ரொம்பவே இம்பார்ட்டண்டான கொஸ்டின் இதில். ஸோ த டேர்ம் ஃபார்மகாக்னசி வாஸ் ஃபஸ்ட் இன்ட்ரோடியூஸ்டு பை. ஸோ அது வந்து ஃபஸ்ட்டு எப்போ இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க அப்படின்றது. ஸோ இதுவும் பார்த்திங்கன்னா மத்திய பிரதேஷ் 2020லையும் NHMல வந்து 2022ல் கேட்ட கொஸ்டின். ஸோ இதெல்லாம் வந்து ஆல் இண்டியா ஃபுல்லாக நடக்கிற கவர்மெண்ட் ஃபார்மசிஸ் எக்ஸாம்ஸ். ஸோ அதில் ஸ்டேட்டும் இருக்குது, சென்ட்ரலும் இருக்குது. ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா செட்லர். ஸோ இப்போ வந்து இன்கேஸ் இந்த கொஷின் எக்ஸாமில் கேட்டால் 2 ஆன்சர் வந்து இதில் வந்து கரெக்டாக இருக்கும். இதில் வந்து ஸ்மித் அண்டு செட்லர்.
ஸோ இப்போ அது ஏன் அப்படின்னு சொல்கிறேன்னா 1811 வந்து பார்த்தீங்கன்னா இவர் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டாரு. பட் அதை வந்து ஃபெமிலியர் ஆக்குனது அதை அவரால் தான் எல்லாருக்கும் தெரியுதுன்றதுனால அது மோஸ்ட்டாக ஆன்சர் கீழே இதுதான் கொடுத்துருப்பாங்க. ஸோ இன்கேஸ் நீங்கள் வந்து புக்கில் இது கொடுத்துருக்கீங்க, ஸோ இதில் கொடுத்துருக்கீங்கன்னா இந்த எக்ஸாமில் என்ன ஆன்சர் கீ கொடுத்துருக்காங்களோ அதுதான். பட் 2 ஆன்சருமே வந்து ஆல்மோஸ்ட் கரெக்ட் தான். இன்ட்ரடியூஸ் பண்ணதுன்னு கேட்டால் ஸ்மித், அது மோஸ்ட்டாக ஃபெமிலியர் ஆக்குனது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவரால் தான் எல்லாருக்கும் தெரிஞ்சது. ஸோ அப்போ அவர் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி ஆயிருந்தது. ஸோ அதனால் ஆன்சருக்கு எப்படி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா செட்லர். ஸோ நமக்கு வந்து இது எப்படின்னு வச்சுக்கலாம்னா ஃபார்மகாக்னசி அது வந்து செட்லர்னு வச்சுக்கலாம். ஸோ அது வந்து இன்ட்ரோடக்ஷன், அதாவது ஃபார்மகாக்னசியே யார் இன்ட்ரோடக்ஷன் பண்ணுறா, செட்லர். ஸோ அந்த எஸ்ஒய்ன்றதை கண்டிப்பாக வந்து நமக்கு மைண்டில் வந்துடும். த டேர்ம் ஃபார்மகாக்னசி வாஸ் ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடியூஸ் இன் த இயர். ஸோ வந்து 1811 வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஸ்மித் வந்து ஃபஸ்ட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. பட் அது ஃபெமிலியர் ஆக்குறது ஒரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1815க்கு மேலே தான் வந்து அது ஃபெமிலியர் ஆக்குறாங்க. ஸோ இந்த கோரிலேட் பண்ணும்போது ஆன்சர் வந்து இந்த சியும் இங்கே வந்து பி வந்து கரெக்டான ஆன்சர். பட் எக்ஸாம் ஆன்சரில் சைடில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ காரணம் வந்து அவர் தான் ஃபெமிலியர் ஆக்குனார். ஸோ அது வந்து தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. பட் 2 ஆன்சர் நீங்கள் எக்ஸாமில் வந்து இன்கேஸ் எம்ஆர்பியில் இந்த கொஸ்டின் வந்துருச்சு, நீங்கள் வந்து சி போட்டிருக்கீங்க, பட் எம்ஆர்பி ஆன்சருக்குள்ளே டி தான் கொடுக்குறாங்கனாலையும் நம்ம வந்து கிளைம் பண்ணலாம். அதுக்கு ரெஃபரன்ஸ் இருக்குது. ஸோ 2 ஆன்சருமே வந்து சி அண்ட் டியுமே கரெக்டுன்னு வந்து நம்மளுக்கு வந்து கிரேஸ் மார்க் வந்து கொடுத்துருவாங்க. ஸோ 5வதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பி. நெக்ஸ்ட்டு ஹூ இஸ் ஆஃபன் கிரெடிட் ஆஸ் த ஃபாதர் ஆஃப் ஃபார்மகாக்னசி. ஃபாதர் ஆஃப் ஃபார்மகாக்னசி யார்? ஸோ இதில் வந்து ஹிப்போக்ரட்டஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நேற்று சொல்லிடுவோம். அப்போ அதாவது யாருக்கு அப்பா, அவர் வந்து ஃபாதர் ஆஃப் மெடிசின். ஸோ அப்படின்னு வந்து சொல்லலாம். ஹிப்போக்ரட்டஸ் வந்து அப்பா, ஃபாதர் ஆஃப் மெடிசின் அப்படின்னு சொல்லலாம். ஸோ பேராசிலஸ்ன்றது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து மினரல்ஸ் ட்ரக்ஸ் வந்து அனலைஸ் பண்ணவர் தான் பேராசிலஸ். ஸோ கேலன்றவர் நம்ம மோஸ்ட் ஆஃப் ஃபார்மகாக்னஸில் ஃபஸ்ட்டு ஃபார்மசிஸ்ட்னு அவரை தான் சொல்லுவாங்க. ஸோ இதில் ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா டயாஸ்கோரிட்ஸ். ஏன் அவர் வந்து ஃபாதர் ஆஃப் ஃபார்மகாக்னசின்னு சொல்கிறாங்கன்னா, ஸோ அதே இந்த கொஷின் வந்து இது இருக்கும். த ஃபேமஸ் புக் டி மெட்டீரியா மெடிக்கா வாஸ் ரிட்டன் பை. ஸோ டி மெட்டீரியா மெடிக்கா. ஸோ அது வந்து டயாஸ்கோரிட்ஸ். டி சேம் ப்ரொனவுன்சியேஷன். ஸோ டி மெட்டீரியா மெடிக்கா அப்படின்னா அவர் தான். ஸோ அதனால தான் வந்து ஃபாதர் ஆஃப் ஃபார்மகாக்னசி. ஸோ அதுக்கப்புறம் அனலிட்டிக் ஆஃப் ஃபார்மகாக்னசிட்டிக் அப்படின்றது வந்து நம்ம செட்லர் வந்து கொடுத்தாரு. ஸோ நெக்ஸ்ட் கொஷின், ஸ்கோப் ஆஃப் ஃபார்மகாக்னசி இன்க்ளூட்ஸ் ஸ்டடி ஆஃப். ஸோ இது வந்து எய்ம்ஸ் 2023 வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இந்த கொஷின் பேட்டர்ன் பார்க்கும்போது எக்ஸாமில் என்னென்ன மாதிரி கொஷின்ஸ் கேட்குறாங்கன்றதை நம்ம இங்கேயே பார்க்க முடியும். ஸோ அதோட டிஃபிகல்ட்டி லெவலும் தெரிஞ்சுக்க முடியும். ஸோ மோஸ்ட் ஆஃப் த கொஷின் பேப்பரில் 50% ஈஸியாக இருக்கும், 30 கொஷின்ஸ் வந்து கொஞ்சம் மாடரேட்டாக இருக்கும், 20 கொஷின் டிஃபிகல்ட்டாக வந்து ஃபீல் ஆகும். ஸோ அந்த மாதிரி தான் இதெல்லாம் ஈஸி கொஷின்ஸ். ஸோ ஸ்கோப் ஆஃப் ஃபார்மகாக்னசி நம்ம என்ன படிக்க போகிறோம், மெடிசனல் பிளான்ட் அண்ட் நேச்சுரல் ப்ராடக்ட்ஸ் தான் படிக்க போகிறோம். ஸோ மைக்ரோ ஆர்கனிசம் மைக்ரோ பயாலஜியில் படிப்போம், சிந்தட்டிக் ட்ரக் மெடிசனல் கெமிஸ்ட்ரியில் படிப்போம், மினரல் மெட்டல்ஸை வந்து இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் வந்து படிப்போம். ஸோ இது வந்து ஃபார்மகாக்னசினாவே பிளான்ட்ஸு, மெடிசனல் பிளான்ட் அண்ட் நேச்சுரல் ப்ராடக்ட்ஸ் வந்து படிக்கிறது தான். ஹூ காயின்ட் த டெர்ம் ஃபார்மகாக்னசி இன் இஸ் புக் அனலிட்டிகா ஃபார்மகாக்னசிட்டிகா. ஸோ அதான் நம்ம சொல்லியிருந்தோம். ஆன்சர் வந்து செட்லர். ஸோ ஃபார்மகாக்னசி அப்படின்னாவே செட்லர். அதை வந்து எங்கே அவர் வந்து மென்ஷன் பண்ணுறாரு, அதாவது ஸ்மித்ன்றது 1811 வந்து நமக்கு ஃபார்மகாக்னசி வேர்டை சொல்லிட்டாரு, அவர் வாயில் சொல்லிட்டு போயிட்டார். ஸோ அதுக்கப்புறம் அதை ஃபெமிலியராக அனலிட்டிகா ஃபார்மகாக்னசின்ற புக்கில் ஃபார்மகாக்னசி அது வந்து 1815. ஸோ அது 1811, இது 1815. ஸோ அதுக்கப்புறம் வந்து இவர் தான் அந்த ஃபெமிலியர் ஆக்குனதுனால இந்த புக்கில் அவர் மென்ஷன் பண்ணதுனால ஸோ இவர் தான் வந்து அந்த ஃபார்மகாக்னசி வேர்டை இன்ட்ரடியூஸ் பண்ணுறது அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ அதுதான் இந்த 2 கொஷின். இது ஃபார்மகாக்னசி வேர்டை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு, அதே போல் அனலிட்டிகா ஃபார்மகாக்னசிட்டிக்கான புக்கை வந்து அவர் தான் ரைட் பண்ணியிருக்காரு. ஸோ செட்லர். ஃபார்மகாக்னசி செட்லர். Which branch of science deals with the identification and authentication of crude drugs? ஸோ crude drugsனாவே நமக்கு வந்து ஃபார்மகாக்னசி தான். ஃபார்மகாலஜினா ஸ்டடி ஆஃப் ட்ரக்ஸ், ஃபார்மசூட்டிக்ஸ்னா ஃபார்முலேஷன், டாக்ஸிகாலஜி அப்படின்னா ஸ்டடி ஆஃப் பாய்சன்ஸ். crude drugs are mainly obtained from. ஸோ crude drug எங்கேருந்து எடுப்பாங்க, நமக்கு வந்து நேச்சுரல் சோர்ஸ், எல்லாமே வந்து நேச்சுரல் சோர்ஸ் தான் வந்து எடுப்பாங்க. சிந்தட்டிக் லெபார்டரி நம்ம வந்து கெமிக்கலாக பண்ணுறது. ஸோ கெமிக்கல் இண்டஸ்ட்ரீஸ் இதெல்லாமே வந்து சிந்தட்டிக் ட்ரக்ஸ் வந்து பண்ணுறது. ஸோ நேச்சுரல் சோர்ஸ் தான், அது வந்து பிளான்ட்டாக இருக்கலாம், அனிமலாக இருக்கலாம், மினரலாக இருக்கலாம், ஏதாச்சும் ஒரு நேச்சுரல் சோர்ஸ். crude drugs obtained from sea organisms are known as. ஸோ சீனா கடல், நம்மளுக்கு வந்து ஃபேமஸாக தெரிஞ்ச கடல் வந்து மெரினா. ஸோ மெரைன்னா எல்லாருக்கும் கடல்னு தெரியும், பட் நம்மளுக்கு வந்து மெரைன். ஸோ மெரைன்றது அப்படி கூட ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ மெரைன் ட்ரக்ஸ்னாவே என்னது, அது கடல்லேருந்து கிடைக்கிற ட்ரக்ஸ். ஸோ கடல் நம்மளுக்கு மெரினா அப்படின்றத நல்லாவே தெரியும். ஸோ மெரைன் ட்ரக்ஸ்னால் அது ஈஸி தான்.
ஸோ விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் மெரைன் க்ரூட் ட்ரக். ஸோ அப்போ கடல்லேருந்து எது கிடைக்குது அப்படின்னு வந்து கொஷினு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அகார், சென்னா, சாப்குல், நக்ஸோமிகா. ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா அகார். ஸோ சென்னான்றது எல்லாமே பிளான்ட்டு. ஸோ ஒவ்வொன்றுத்துக்கும் நம்ம எப்படி ஞாபகம் சொல்லியிருக்கோம். ஸோ வீடியோ இருக்குது, நம்ம ஃபார்மா யூனிவர்ஸ் சேனலில் வீடியோ இருக்குது. இது ஃபார்மா யூனிவர்ஸ் எம்சிக்யூ. இதில் ஒன்லி எம்சிக்யூஸ் மட்டும் வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ அதே போல் இதெல்லாம் வந்து சீட்ஸு. ஸோ அகார் தான் வந்து பார்த்திங்கன்னா மெரைன் சோர்ஸ். மெரைன்னா கடல். ஸோ நெக்ஸ்ட் வந்து விச் மினரல் இஸ் யூஸ்ட் அஸ் அ க்ரூட் ட்ரக். ஸோ இப்போ மெரைன் சோர்ஸ் பார்த்தா இங்கே மினரல் சோர்ஸ். ஸோ மினரல் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஆப்ஷன் வந்து ஓபிஎம், கேவலின், க்ளவ், பெல்லடோனா கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஓபிஎம், இதெல்லாம் வந்து பிளான்ட்டு. ஸோ ஓபிஎம் பாப்பியிலேருந்து எடுப்பாங்க. பெல்லடோனா, அட்ரோபா பெல்லடோனா. க்ளவ் வந்து நம்மளுக்கு அந்த லவங்கப்பட்டை, சாரி க்ளவ் பேர்ட்ஸ், அந்த லவங்க பூ. ஸோ அனால்ஜெசிக்காக யூஸ் பண்ணுவோம் இல்லையா அது. ஸோ ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா மினரல் வந்து கேயோலின். ஸோ கேயோலின் அப்படின்றது தான் அது வந்து இருக்குது. ஸோ விச் ஆஃப் த ஃபாலோயிங் க்ரூட் ட்ரக்ஸ் இஸ் அப்டைன்ட் ஃப்ரம் அனிமல் சோர்ஸ். ஸோ இங்கே வந்து ஜெலாட்டின், ஸ்டார்ச், பெக்டின், செல்லுலோஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஜெலாட்டின். ஸோ ஸ்டார்ச், பெக்டின், செல்லுலோஸ்லாம் நம்ம பிளான்ட்லேருந்தே நம்மளுக்கு வந்து கிடைக்கும். ஜெலாட்டின் அப்படின்றது பார்த்திங்கன்னா அனிமல் சோர்ஸ். ஸோ ஜெலாட்டின் வந்து எங்கே யூஸ் பண்ணுவாங்க, நமக்கு வந்து மோஸ்ட்டாக கேப்சூல்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஹார்ட் ஜெலாட்டின் இருக்குது, சாஃப்ட் ஜெலாட்டின் இருக்குது, நம்ம அங்கேயும் படிப்போம். ஸோ ஒவ்வொரு ஜெலாட்டின் அதில் டைப் ஏ, டைப் பி இருக்குது. ஸோ டைப் ஏ எங்கேருந்து எடுப்பாங்க, டைப் பி எங்கே இருப்பாங்க, அதனுடைய ஐசோஎலக்ட்ரிக் பிஹெச் என்ன, ப்ளூம் ஸ்ட்ரென்த் என்ன. ஸோ இதெல்லாம் மோஸ்ட்டாக இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் ஃபார்மசூட்டிக்ஸ். ஸோ இது வந்து அனிமல் சோர்ஸை ஜெலாட்டின். ஸோ ஆன்சர் தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்கள். டைப் ஏ ஜெலாட்டின் எங்கேருந்து எடுப்பாங்க, டைப் பி ஜெலாட்டின் வந்து எங்கேருந்து எடுப்பாங்க. ஸோ அது ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான கொஸ்டின். ஸோ ஃபார்மகாக்னிசம் மெயின்லி டீல்ஸ் வித் ட்ரக்ஸ் obtained ஃப்ரம். ஸோ நமக்கு வந்து நேச்சுரல் சோர்ஸ் தான். ஸோ ரிப்பீட்டட் கொஸ்டின் தான், பட் வேறு மாதிரி ஃபார்மேட்டில் இருக்குது. ஸோ கெமிக்கல் சோர்ஸ் தான் நம்ம வந்து டைரெக்டாக வந்து லெபரட்டரி சிந்தசிஸ் பண்ணுறது. சிந்தட்டிக்கும் அதே போல் தான். பயோடெக்னாலஜி அது வந்து வேறு. ஸோ நேச்சுரல் சோர்ஸ் தான் ஃபார்மகாக்னிசம், நேச்சுரல் சோர்ஸ். விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் அ நேச்சுரல் சோர்ஸ் ஆஃப் க்ரூட் ட்ரக். சிந்தட்டிக் பாலிமர். ஸோ பேர்லேயே சிந்தட்டிக் தான் இருக்குது. நமக்கு பிளான்ட்லேருந்து நிறையா பிளான்ட் மூலிமா நம்மளுக்கு ட்ரக்ஸ் கிடைக்குது. அனிமல்ஸ்லேருந்து நம்மளுக்கு கிடைக்குது. மினரல்லேருந்தும் நம்ம வந்து ட்ரக்ஸாக யூஸ் பண்ணுறோம். ஸோ சிந்தட்டிக் பாலிமர் தான் கம்ப்ளீட்லி சிந்தட்டிக். ஹிப்போக்ரேட்டஸ் இஸ் கன்சிடர் த ஃபாதர் ஆஃப். ஸோ இதில் சிஆர்பிஎஃப் 2023 வந்து கேட்டிருக்காங்க பாருங்கள். ஸோ நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஹிப்போக்ரேட்டஸ், ஹிப்போ அப்பா, அதாவது அப்பா. யாருக்கு அப்பா? மெடிசனுக்கெல்லாம் அவர் தான் அப்பா. ஸோ ஃபாதர் ஆஃப் ஃபார்மகாக்னசி, சாரி ஃபாதர் ஆஃப் மெடிசின். ஸோ அதே போல் ஃபாதர் ஆஃப் ஃபார்மகாக்னசி ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ தெரிஞ்சுக்கோங்க, மறுபடியும் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ஃபேமஸ் புக் டி மெட்டீரியா மெடிக்கா. ஸோ ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணிட்டோம். டி மெட்டீரியா மெடிக்கா டயஸ்கரேட்ஸ். ஸோ இந்த டி வந்து ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் கொஷின். பேப்பரஸ் ஈபர்ஸ் அண்ட் ஏன்சியன்ட் மெடிசனல் மெனுஸ்கிரிப்ட் டேட்டட் அரௌண்டு 1500 பாருங்கள். ஸோ நமக்கு வந்து இது வந்து எகிப்து தான். ஸோ மோஸ்ட்டாக அவங்க தான் வந்து இருக்கிறாங்க. ஸோ இது வந்து ஈபர்ஸ், எகிப்த். ஸோ அந்த மாதிரி வந்து ப்ரொனவுன்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ நமக்கு வந்து இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அந்த பேரே கண்டிப்பாக தெரியும். சைனீஸில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ பேண்ட்லஸோ அப்படின்றது சைனீஸ் நேம்ஸு. ஸோ அதே போல் எகிப்தியன்ஸ் வந்து இந்த மாதிரி நேம்ஸ் வந்து இருக்கும். பட் இது ஒரே நேம் தான், நம்ம வந்து ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். ஈபர்ஸ், எகிப்த். நெக்ஸ்ட்டு அரிஸ்டாட்டில் இஸ் ரெனவுண்ட் ஃபார் இஸ் கான்ட்ரிபியூஷன்ஸ் டு த ஸ்டடி ஆஃப். ஸோ அரிஸ்டாட்டில் அப்படின்னா நம்ம ஃபாதர் ஆஃப் ஜுவாலஜின்னு சொல்லலாம். ஸோ அரிஸ்டாட்டில் அனிமல். ஸோ அரிஸ்டாட்டில் அனிமல். ஸோ அரிஸ்டாட்டில் அனிமல். ஸோ அது வந்து ஈஸியாக வந்து நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். த டெவலப்மெண்ட் ஆஃப் டெக்னாலஜிஸ் ஃபார் கலெக்ஷன் அண்ட் ஸ்டோரேஜ் ஆஃப் க்ரூட் ட்ரக்ஸ் ரிக்வயர்ஸ் நாலேஜ் ஆஃப். ஸோ இப்போ நம்ம வந்து ஒரு பிளான்ட் இருந்து ஒரு ஆக்டிவ் கான்ஸ்டன்ட்டை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி அது என்ன ஆக்டிவிட்டி, ஸோ இப்போ ஆக்டிவிட்டி வந்துருச்சு. ஸோ அதை நம்ம வந்து மார்க்கெட் கொண்டு வரணும், என்ன பண்ணணும், கெமிக்கல் இன்ஜினியரிங் தெரிஞ்சிருக்கணும். ஸோ ஒரு பிளான்ட் இருக்குன்னா அந்த பிளான்ட்டில் இருக்கிற ஆக்டிவ் கான்ஸ்டன்ஸ் மூலிமா தான் நமக்கு வந்து ஒரு ஆக்ஷனை ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ அந்த ஆக்டிவ் கான்ஷியஸில் எதனால் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுதுன்னா அதில் இருக்கிற ஸ்ட்ரக்சர். ஒரு பிளான்ட், அதாவது ஒரு மெடிசின் வந்து ஒரு ஆக்ஷன் இருக்குன்னா அதனுடைய கெமிக்கல் ஸ்ட்ரக்சரை பேஸ் பண்ணி தான் அதனுடைய ஆக்ஷன் வந்து இருக்கும். ஸோ அந்த கெமிக்கல் ஸ்ட்ரக்சரை நம்ம லெபார்ட்டரியில் வந்து கரெக்டாக சிந்தசிஸ் பண்ணிட்டா ஸோ நம்ம அந்த ஆக்ஷனை வந்து நம்ம வந்து சிந்தட்டிக்காக வந்து உருவாக்கலாம். ஸோ அதுதான் கெமிக்கல் இன்ஜினியரிங் தெரிஞ்சிடும். பயோகெமிஸ்ட்ரி அண்ட் கெமிக்கல் இன்ஜினியரிங். ஃபைட்டோ கெமிஸ்ட்ரி ஹெல்ப்ஸ் இன். ஸோ ஃபைட்டோ கெமிஸ்ட்ரி, ஸோ இதுதான் சொன்னாலே இப்போ ஒரு பிளான்ட் எக்ஸ்ட்ராக்ட் போட்டு நம்ம வந்து ஆக்டிவ் கான்ஷியஸை எடுக்கிறது தான் வந்து பார்த்திங்கன்னா ஃபைட்டோ கெமிஸ்ட்ரி. ஸோ ஐசோலேட்டிங் இண்டிவிஜுவல் ஆக்டிவ் கான்ஸ்டியூவன்ஸ். ஸோ ஆக்டிவ் கான்ஸ்டியூவன்ட் என்னென்னா ஒவ்வொரு பிளான்ட்லேயும் ஒவ்வொரு ஆக்ஷனை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு ஒரு கெமிக்கல் இருக்கும். ஸோ அதுவும் கெமிக்கல் தான். ஸோ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஜிஞ்சரால் எங்கே இருக்குது, நமக்கு வந்து ஜிஞ்சரில் இருக்குது. அதே போல் யூஜினால் எங்கே இருக்குது, க்ளவில் இருக்குது. அதே சென்னோசைட்ஸ் இதில் இருக்குது, சென்னாவில் இருக்குது. ஸோ ஒவ்வொரு பிளான்ட்லேயும் மேஜராக ஒரு ஆக்டிவ் கான்ஸ்டன்ஸ் வந்து இருக்கும். அந்த ஆக்டிவ் கான்ஸ்டன்ஸ் தான் நமக்கு வந்து ஆக்ஷன் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். ஸ்கோப் ஆஃப் ஃபார்மகாக்னசி இன்க்ளூட்ஸ். ஸோ நம்ம வந்து
ஒரு புது பிளான்ட்ஸை எடுக்கிறதுலையும் அதில் இருக்கிற ஆக்டிவ் கான்ஷியஸ் வந்து நம்ம வந்து ஸ்டடீஸ் பண்ணுறதுல தான் வந்து பார்த்திங்கன்னா ஃபார்மகாக்னிசன் மெயின் ஸ்கோப்பே இருக்குது. ஸோ அதை வந்து நம்ம ஃபர்தராக ஆக்டிவ் கான்ஷியஸ் எடுத்து அதை ஆக்டிவிட்டி பார்த்து அதுக்கப்புறம் வந்து மார்க்கெட் கொண்டு வருது. ஸோ ஃபார்மகாக்னிசன் மெயினாக நம்ம வந்து பிளான்ட் எடுக்கிறோம், அதுலேருந்து ஆக்டிவ் கான்ஷியஸ் வந்து எப்படி எடுக்கிறோம் அப்படின்னு பார்க்குறது தான். ஸோ ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஆல் ஆஃப் தி அபவ் தான். ஸோ மெயின் இது. அதுக்கப்புறம் அதாவது நான் சொன்ன எல்லா ப்ராசஸ் வரும். ஃபஸ்ட்டு டிஸ்கவர் பண்ணுறோம், ஆக்டிவ் கான்ஷியஸ் எடுக்கிறோம், அதுக்கப்புறம் வந்து ஒவ்வொரு ஆக்டிவ் கான்ஷியஸ்லேருந்து அதனுடைய ஆக்டிவிட்டி வந்து பார்ப்போம். ஸோ ஆக்டிவ் கான்ஷியஸ்னால் அதுக்கு ஒரு பேர் இருக்குங்களா, இது இருக்கலாம், அதெல்லாம் எங்கேருந்து பார்ப்போம், ஜிசியில் இது பார்ப்போம், ஹெச்பிஎல்சியில் பார்ப்போம். ஸோ அதெல்லாம் வந்து ஸ்டாண்டர்டைஸ் பண்ணிட்டு அப்புறம் குவாலிட்டி கண்ட்ரோல் இப்போ வந்து ஒவ்வொரு இதுக்கும் நம்மளுக்கு குவாலிட்டி கண்ட்ரோல் டெஸ்ட் வந்து தனியாக இருக்குது. ஹால்க்ளைடுக்கு தனியாக இருக்குது, டெட்மேடுக்கு தனியாக இருக்குது. ஸோ இதெல்லாமே வந்து பார்க்குறது தான் வந்து ஃபார்மகாக்னிசிஸ். ஸோ ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஆல் ஆஃப் தி அபவ். விச் டெக்னிக் இஸ் வைட்லி யூஸ்ட் இன் மாடர்ன் ஃபார்மகாக்னிசிஸ் ஃபார் ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் க்ரூட் ட்ரக்? ஸோ நம்ம ஆல்ரெடி சொன்னோம் குரோமட்டோகிராஃபி, ஹெச்பிஎல்சி, ஜிசி மோஸ்ட்டாக அதை தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ குரோமட்டோகிராஃபி தான் டிஸ்லேஷன், டைட்ரேஷன், ப்ரிசிபிடேஷன். ஸோ இதெல்லாம் வந்து இங்கே எஃபெக்டிவ் கிடையாது. குரோமட்டோகிராஃபி தான் ஒரு பிளான்ட்டில் வந்து அதுதான் நம்மளுக்கு வந்து செப்பரேட் காலமாக வந்து நம்ம வந்து பார்க்க முடியும். ஹூ இஸ் ரெகக்னைஸ்ட் அஸ் த ஃபாதர் ஆஃப் டாக்ஸிகாலஜி? ஸோ ஹிப்போக்ரட்ஸ் கொடுத்துருக்காங்க, கேலன் கொடுத்துருக்காங்க, டயாஸ்குரிட்ஸ், பாராசிலஸ். ஸோ ஹிப்போக்ரட்டஸ்னால் நம்ம வந்து ஃபாதர் ஆஃப் மெடிசின் சொல்லியிருக்கோம். ஃபாதர் ஆஃப் ஃபார்மசி அதாவது ஃபார்மகாக்னசியில் நமக்கு கேலன். ஸோ டயாஸ்குரிட்ஸ்னால் அவர் தான் ஃபாதர் ஆஃப் ஃபார்மகாக்னசி, டி மெட்டீரியா மெடிக்கா அப்படின்றது அவர். பாராசிலஸ்னால் அவர் மினரல்ஸை வந்து மோஸ்ட்டாக ஸ்டடி பண்ணது, பட் அவர் தான் வந்து பாய்சன்ஸை வந்து ஃபாதர் ஆஃப் பாய்சன் அப்படின்னு வந்து அவரை தான் சொல்கிறாங்க. ஸோ பாராசிலஸ் ஃபாதர் ஆஃப் பாய்சன், ஃபாதர் ஆஃப் பாய்சன். ஸோ பாய்சனை பற்றி படிக்கிறது தான் வந்து பார்த்திங்கன்னா டாக்ஸிகாலஜி, பேரா பாய்சன் டாக்ஸிகாலஜி. ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க. ஹூ இஸ் ரெக்கார்ட் அஸ் அ ஃபாதர் ஆஃப் சைனீஸ் மெடிசின்? ஸோ சைனீஸ் மெடிசின் அப்படின்றத இப்போ தான் சொல்லியிருந்தோம், பென் டிசோ. ஸோ அதாவது இந்த மாதிரி முடிஞ்சாலே அது மோஸ்ட்டாக சைனீஸ் நேம்ஸ் தான் இருக்கும். பட் ஃபார்மகாலஜியில் நம்ம இதை தான் படிக்கிறோம். பட் ஆனால் அந்த ஸோ அப்படின்றதே பார்த்திங்கன்னா நமக்கு சைனீஸ் நேம்ஸில் இருக்கும். ஸோ அது எப்படின்னு வச்சுக்கலாம், நம்ம சைனீஸ் ஸோ. ஸோ நெக்ஸ்ட் வந்து த டைட்டில் ஃபாதர் ஆஃப் பாட்டனி இஸ் அட்ரிபியூட்டட் டு. ஸோ ஃபாதர் ஆஃப் பாட்டனி இங்கன்னு சொல்கிறாங்க. பாட்டனினா என்ன படிப்போம்? பிளான்ட்ஸ் தான் படிப்போம். ஸோ ஜூவாலஜினா அனிமல்ஸ் படிப்போம். ஃபாதர் ஆஃப் ஜூவாலஜி யார்? அனிமல், அரிஸ்டாட்டில். ஃபாதர் ஆஃப் பாட்டனி, ஸோ அதாவது நம்ம பிளான்ட்ஸ். ஸோ பிளான்ட்ஸ்னால் என்னது? ட்ரீஸ். ஸோ ட்ரீ எப்படின்னா வச்சுக்கலாம்னா தியோபாஸ்டஸ். ஸோ அது மாதிரி தான் ட்ரீ தியோபாஸ்டஸ். பாட்டனி, ஸோ பாட்டனினா நம்ம பிளான்ட்டில் வந்து ட்ரீ தியோபாஸ்டஸ். ஸோ கண்டிப்பாக மறக்காது. ஹிப்போக்ரட்டஸ்னால் அப்போ அதாவது ஃபாதர் ஆஃப் மெடிசின். ஸோ இவர் வந்து எகிப்து, இவர் வந்து சைனா. ஸோ நெக்ஸ்ட் வந்து விச் சயின்டிஸ்ட் இஸ் அசோசியேட்டட் வித் ஓல்டஸ்ட் ஹெர்பல் டாக்குமெண்ட் பென்டசோ? ஸோ நம்ம வந்து இவர் வந்து பென்டசோன்றது நம்மளுக்கு என்ன, அவர் சைனா ஷென்னாங். ஸோ சைனானா நமக்கு 2 நேம் நீங்கள் வந்து படிக்கிற மாதிரி இருக்கும். ஒன்று பென்டசோ, இன்னொன்று வந்து ஷென்னாங். எல்லாமே வந்து அந்த நம்ம வந்து கண்டிப்பாக ப்ரொனவுன்ஸ் பண்ணுறோம். சைனா பென்டசோ எஸ், ஷென்னாங் எஸ். ஸோ கண்டிப்பாக வந்து மறக்காது. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கேலன் இஸ் நோன் அஸ் த ஃபர்ஸ்ட் ஃபார்மசிஸ்ட். ஸோ இது வந்து மோஸ்ட்டாக எல்லாருக்கும் டவுட் இருக்கும், ஃபர்ஸ்ட் ஃபார்மசிஸ்ட் இவர் கிடையாது அப்படின்னு. பட் ஃபார்மகாக்னசியில் இந்த கொஸ்டின் வரும்போது கண்டிப்பாக இதுதான் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஷின், ஹூ டிவைடட் 760 ஹெர்பல்ஸ் இன்டூ 7 குரூப்ஸ்? ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா சராக்கா, 760 சராக்கா. ஸோ 7 சா, அதாவது அந்த சேம் ப்ரொனவுன்சியேஷன் தான், 760 சராக்கா. நெக்ஸ்ட் வந்து பைனாமியல் நாமன்க்ளேச்சர் வாஸ் இன்ட்ரடியூஸ்டு பை. ஸோ நம்ம வந்து லின்னேயஸ் தான். ஸோ நம்ம வந்து கார்ல் லின்னேயஸ் அப்படின்னு போவோம். லின்னு வந்து ஒவ்வொரு இது பிளான்ட்டை பின்னாடியும் முடியும். ஸோ அதுக்கு வந்து அவர் தான் காரணம், அவரோட பேர் தான் அது லின்னேயஸ். பைனாமியல் நேம்னா லின்னேயஸ். ஸோ லின்னேயஸ்ன்றதை லின் நேம்ஸ்ன்னு சொல்லலாம். லின்னேயஸ் நேம், அதாவது என்ன நேம்? பைனாமியல் நேம். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், விச் சயின்டிஸ்ட் கிளாஸிஃபைட் பிளான்ஸ் ஃபர்தர் ஆஃப்டர் லின்னேயஸ்? ஸோ அவர் தான் வந்து நமக்கு வந்து பண்ணார். ஸோ பட் அதுக்கப்புறம் ஃபர்தராக வந்து யார் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பென்தம் அண்ட் ஹூக்கர். ஸோ இதுக்கு ஃபர்தர் இன்னொரு கொஸ்டின் வரும். ஸோ மாடர்னில் வந்து அவங்க தான் கொடுத்தாங்க. இப்போ நம்ம வந்து ஆல்ஃபாபெட்டிக்கல் பார்க்குறோம், டாக்ஸானமிக்கல் கிளாஸிஃபிகேஷன் பார்க்குறோம், கெமிக்கலில் பார்க்குறோம், ஃபார்மகாலஜிக்கல் பார்க்குறோம், ஹீமோடாக்ஸானமிக்கல் பார்க்குறோம். இந்த கிளாஸிஃபிகேஷன்லாம் நமக்கு வந்து கொடுத்தது பென்தம் அண்ட் ஹூக்கர். ஸோ அவங்க வந்து பாட்டனியோட ஹீரோன்னு சொல்லலாம். ஸோ பாட்டனி ஹீரோ யார்? பென்தம் அண்ட் ஹூக்கர். அது ஏன் அதை சொல்கிறேன்னா பாட்டனி ஹூக்கர் ஹீரோ. ஸோ அதுக்காக நான் சொல்கிறேன். ஏன் அவங்க பாட்டனி ஹீரோன்னு சொல்கிறோம்? அவங்க தான் வந்து கிளாஸிஃபை பண்ணுறாங்க ஒவ்வொரு பிளான்ட்ஸையும். ஸோ அதனால் வந்து பாட்டனி ஹீரோ யார்? பென்தம் அண்டு ஹூக்கர். ஸோ லின்னேயஸ் ஃபஸ்ட்டு சொல்லிட்டார். பட் அதுக்கப்புறம் ஃபர்தராக கிளாஸிஃபை பண்ணது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இவங்க தான்.
ஸோ பாட்டனி ஹீரோன்னு சொல்லலாம், கிளாஸிஃபை பண்ணவங்கள பாட்டனி ஹீரோன்னு சொல்லலாம், பென்தம் அண்ட் ஹூக்கர். ஹூ இஸ் கன்சிடர் ஃபாதர் ஆஃப் பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சர்? ஸோ ஹேபர் கல்ச்சர் கேள்விப்பட்டிருப்போம்ல, ஸோ ஹேபர். ஸோ நம்ம அப்படியே ஞாபகம் வச்சுக்கலாம், ஹேபர்லேண்ட். ஸோ நெக்ஸ்ட் கொஷின், த anatomical atlas of crude drugs was published in 1865. anatomical crude drug. ஸோ அட்லாஸ்ன்றது ரொம்ப பெருசு, பிக். ஸோ ஆன்சர் வந்து பிக். நெக்ஸ்ட் கொஷின், ஹூ கம்பைல்ட் an anatomical atlas of powdered vegetable drugs in 1904? அதாவது 1865ல் பெர்க். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கொலின் அண்டு க்ரீனிஷ் தான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து வெஜிடபிள் ட்ரக்ஸ் வந்து ஸோ இந்த பவுடர் ஃபார்மில் வந்து நம்ம அனலைஸ் பண்ணுவோம் இல்லையா, ஸோ அதுக்கு காரணம் வந்து இவங்க தான், கொலின் அண்டு க்ரீனிஷ். ஸோ ஃபஸ்ட்டு அட்லாஸ்னும் போது நமக்கு யார் வராங்கன்னா பெக். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கொலின் அண்ட் க்ரீனிஷ், அவங்க வந்து பவுடர், அதாவது அட்லாஸ்னு கூட மென்ஷன் பண்ணாமல் பவுடர்டு வெஜிடபிள் ட்ரக்ஸ் அப்படின்னா நம்ம க்ரீனிஷ் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்குவோம், கொலின் அண்டு க்ரீனிஷ். ஸோ இது வந்து மல்டிபிள் டைம்ஸில் உங்களுக்கு எந்த மாதிரி கூட ஞாபகம் வச்சுக்கலாம். அதாவது கொல்லிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம எதுக்கு பார்ப்போம், பவுடர் பார்ப்போம். ஸோ கொலின்னா பவுடர் ஞாபகம் வச்சுக்கணும், இல்லை க்ரீன் பவுடர் அப்படின்னு கூட நம்ம வந்து ஞாபகம் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து ஹூ ஐசோலேட்டட் மார்ஃபின் ஃப்ரம் ஓபியம்? ஸோ மார்ஃபின்றது ரொம்பவே ஒரு ஃபார்மகாக்னிஸில் ஒரு ட்ரெண்ட் செட்டர் மாதிரி சொல்லலாம். அதுக்கப்புறம் தான் இப்போ நிறைய ரிசர்ச் டெரிவேட்டிவ்ஸ் எல்லாம் வந்து நம்ம கொண்டு வந்தாங்க ஃபார்மகாக்னிஸில். ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா செச்சுனர். ஸோ இந்த செச்சுனர்ன்றது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, ஸ்லீப்பிங் மார்ஃபின் வந்து போட்டால் அது ஒரு ஹைலி அடிக்டிவ், நம்ம அனல்ஜெசியாக யூஸ் பண்ணுறாங்க, பட் அதுக்கு அடிக்டிவ் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது, நமக்கு தூக்கம் வரும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. மார்ஃபின் ஸ்லீப்பிங், ஸோ செச்சுனர், ஸ்லீப்பிங் செச்சுனர் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ இது வந்து மற்ற ஆப்ஷன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ வந்து டெரோசின், இது வந்து ஜீரோ ஞாபகம் வச்சுக்கோங்க, டெரோசின் ஜீரோனா நான் ஃபர்தராக அதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அந்த கொஷின் வரும்போது. ஸோ லின்னேஸ்ன்றது யார், நமக்கு அவர் தான் வந்து நேமிங், லின் நேம், நேஸ்ன்றதை நேம்னு சொன்னேன், ஸோ அவர் தான் நேம் வச்சார். பேராசிலஸ்னால் பாய்சன், மினரல்ஸ் எல்லாம் வந்து ரிசர்ச் பண்ணார் அப்படின்னு சொல்லலாம். விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் அ கான்ட்ரிபியூஷன் ஆஃப் ஃபார்மகாக்னிக்ஸ் டு மாடர்ன் மெடிசின்? ஸோ அதுதான் நம்ம சொன்னாலே ஒரு ட்ரெண்ட் செட்டர், டிஸ்கவரி ஆஃப் மார்ஃபின். அந்த மார்ஃபின்க்கு அப்புறம் தான் வந்து ஃபர்தர் நிறையா டெரிவேட்டிவ்ஸ் வந்து கொண்டு வந்தாங்க. இப்போ வந்து நமக்கு ஈவன் செமிசிந்தட்டிக் டெரிவேட்டிவ் ட்ரெமடால் வந்து கொடுப்பாங்க. மார்ஃபினும் வந்து ரொம்பவே சர்ஜரி பேஷண்ட்கள் வந்து பெயினுக்கு வந்து அது கொடுப்பாங்க. ஸோ நிறையா டெரிவேட்டிவ்ஸ் வந்து அதில் வந்து நம்ம இப்போ யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதுதான் வந்து ஒரு ட்ரெண்ட் செட்டர்னே வந்து சொல்லலாம். ஊஸ் ஐசோலேட் நாஸ்கோபின் ஃப்ரம் ஓபியம்? ஸோ அதுதான் வந்து டெரோசின், அதான் நான் வந்து ஜீரோன்னு சொன்னேன். ஸோ ஜெரோ. ஸோ ஜீரோனா என்னது, நோ. ஸோ இல்லை அவங்கன்னா ஜீரோன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, இல்லாத ஒன்று ஜீரோ. ஸோ அது டெரோசின். ஸோ மற்ற ஆப்ஷன்ஸை வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். செச்சுனர் அப்படின்றது ஸ்லீப்பிங் மார்ஃபின். நெக்ஸ்ட்டு டாஸ்கரைட்ஸ் அப்படின்றது டிமெட்டீரியா மெடிக்கா, ஃபாதர் ஆஃப் ஃபார்மகாக்னசி. நெக்ஸ்ட்டு இது வந்து வைத்ரிங். ஸோ இது வந்து அந்த சவுண்ட், அதாவது ஹெச்இ ஹார்ட்டுக்கு நம்ம வந்து வரும் இல்லையா ஸ்பெல்லிங், ஸோ அந்த மாதிரி நான் வச்சுக்கலாம். இவர் வந்து ஃபாக்ஸ்கில் வந்து டிச்சாலி சேர்த்து ரிசர்ச் பண்ணார். ஸோ ஹார்ட்டு அந்த ப்ரொனவுன்சேஷனை வந்து வச்சுக்கலாம், வித்தரிங் அந்த ஹார்ட். ஸோ டெரோசின் இங்கே வந்து ஜீரோனா இல்லை, அதாவது நோ, அதாவது நாஸ்கோபின். நெக்ஸ்ட் கொஷின், ஃபார்மகாக்னசி ஹெல்ப்ஸ் இன் த டிடக்ஷன் ஆஃப்? ஸோ ஃபார்மகாக்னசி மெயினாக எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க, இன்ட்ராக்ஷனுக்கா இல்லை சைட் எஃபெக்ட் அப்சார்ப்ஷனா? ஸோ இது எல்லாமே ஃபார்மகாக்னசியில் வரும். ட்ரக் அடல்ட்ரேஷன். ஸோ ஒவ்வொரு ட்ரக் அடல்ட்ரேஷன் பண்ணால் அந்த க்ரூட் ட்ரக்ஸ் எவாலுவேஷன்ஸ் வந்து படிப்போம். ஸோ நம்ம வந்து காமனாக அடல்ட்ரேஷன்ஸ் எல்லாம் ஈவன் நம்ம கேள்விப்படுறது, அந்த மிளகில் வந்து பப்பாளி விதை போடுறது, அதே போல் டீ தூளை கலப்படம் பண்ணுறது, ஸோ அதே போல் நிறைய அடல்ட்ரேஷன்ஸ் இருக்கு இல்லையா. அதே போல் பிளான்ட்ஸ்லேயும் வந்து அடல்ட்ரேஷன் எக்ஸாக்டட் ஆட் பண்ணுறது. அடல்ட்ரேஷன் நிறைய டைப் இருக்குது, இன்டென்ஷனலாக பண்ணுறது, நம்ம கல்டிவேட் பண்ணும்போதே ஆகிறது. ஸோ ஏன்னா பிளான்ட் வந்து நம்ம ரா ப்ராடக்டாக வந்து கல்டிவேட் பண்ணால் கண்டிப்பாக அடல்ட்ரேஷன்ஸ் தான் வந்து இருக்கும். ஸோ எல்லாமே டீட்டெயிலாக நம்ம படிக்கிறது எங்கே படிப்போம்னா ஃபார்மகாக்னசி. நெக்ஸ்ட் கொஸ்டின், ஹூ ஸ்டடி டிச்சாலிஸ் இன் டீட்டெயில் இன் 1785? ஸோ அப்போவே வந்து ரிசர்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ பாருங்கள், இது வந்து மத்திய பிரதேச 2018 வந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து ஆப்ஷன்ஸ் வந்து நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணிட்டோம். ஸோ டிச்சாலிஸ் என்ன பிளான்ட்டு, அது வந்து நமக்கு கார்டினோலைட்ஸ். ஸோ அதில் வந்து நமக்கு டிஜாக்சின் வந்து கிடைக்குது. ஸோ அது வந்து கன்ஜக்டிவ் ஹார்ட் ஃபெயிலியருக்கு வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ ஹார்ட், அந்த ஹார்ட்டுன்றத ஹெச்இஆர்டி அப்படின்றத இங்கே இந்த வைத்தரிங் அப்படின்னு, வில்லியம் வைத்தரிங். ஸோ அதே போல் ஹார்ட்னும் போது இன்னும் இந்த வில்லியம் கோர்லேட் இன்னொரு நேம் வருது, ரத்த ஓட்டத்தை கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா வில்லியம் ஹார்வி. ஸோ அதுவும் வந்து தெரிஞ்சுக்கோங்க ஒரு அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன். விச் சயின்டிஸ்ட் ஒர்க்டு ஆன் த பிளான்ட் ஹைப்ரிடைசேஷன்? ஹைப்ரிடைசேஷன் என்னது, அது ஒரு கலப்பினம். ஸோ ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி கிடைக்கிறது இல்லைங்க, ஓகேவா? ஸோ அந்த மாதிரி நான் வச்சுக்கலாம். மிக்ஸ் பண்ணுறது யார் மிக்ஸ் பண்ணுறா, மெண்டல். ஸோ ஒரு கிரிகர் ஜான் மெண்டல் அவர் பேர். நம்ம வந்து அந்த பட்டாணியை வந்து கலப்படம் பண்ணி ஒரு
நம்ம படிச்சிருப்போம் 12th பாட்டனியில் வந்துருக்கும் அது. ஸோ அது வந்து ஹைப்ரிடேஷன்னா மிக்ஸ் பண்ணுறது, அதாவது கலப்பினம் வந்து உருவாக்குறது. ஸோ ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி தானே ஒரு ஹைப்ரிட் ப்ராடக்ட்டை வந்து கொண்டு வருவாங்க. ஸோ மிக்ஸ் பண்ணுற யார் மிக்ஸ் பண்ணுறா? மெண்டல் மிக்ஸ் பண்ணுறாரு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. பேராசிலிஸ் இஸ் நவுன் ஃபார் பேராசிலிஸ். ஸோ நம்ம வந்து பாய்சன், பட் அவர் தான் வந்து இந்த மினரல்ஸ்க்கும் அவர் தான். ஸோ 2 பேராசிலிஸ்னா 2, ஒன்று பாய்சன், இன்னொன்று வந்து மினரல்ஸ். மினரா. ஸோ அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ க்ரூட் ட்ரக்ஸ் லைக் எர்காட் அண்ட் டட்டுரா பிலாங் டு விச் கெமிக்கல் கிளாஸ்? ஸோ டட்டுரா அண்டு எர்காட். ஸோ எர்காட் ஆல்கலைட்ஸ், டட்டுரா அதுவும் ஆல்கலைட்ஸ். ஸோ வந்து ஆல்கலைட்ஸ்லாம் வந்து வரும். ஸோ க்ரூட் ட்ரக்ஸ் லைக் சென்னா அண்ட் ஆலோ ஃபால் அண்டர் விச் ஃபார்மகாலஜிக்கல் கேட்டகரி? ஸோ இது வந்து பாருங்கள், இது காமனாக வந்து கெமிக்கல் கிளாஸில். ஸோ இது ஃபார்மகாலஜிக்கல் கிளாஸிஃபிகேஷனில். ஸோ அதனோட யூஸ் தான் ஃபார்மகாலஜிக்கல் கிளாஸிஃபிகேஷனில் மோஸ்ட்டாக வரும். இப்போ சென்னா அண்ட் ஆலோ என்னது? லாக்ஸேட்டிவ், ஃபர்கேட்டிவ், அதாவது சேம் தான். ஸோ இப்போ வந்து அது என்ன எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க? கான்ஸ்டிபேஷனுக்கு வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதே போல் மற்ற பிளான்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா டையூரிட்டிக், செடேட்டிவ், அனல்ஜெசிக். ஸோ அனல்ஜெசிக் வந்து நமக்கு இந்த மார்ஃபின் சொல்லலாம். டையூரிட்டிக்ஸ் வந்து அதே போல் குக்ரூ பிளான்ட்லாம் சொல்லலாம். லாஸ்ட் இயரில் MRV கேட்ட கொஷின். ஸோ அந்த மாதிரி வந்து ஃபார்மகாலஜிக்கல் அதோட யூசஸ் பேஸ் நம்ம வந்து பிரிக்கிறது தான் வந்து பார்த்திங்கன்னா ஃபார்மகாலஜிக்கல் கிளாஸிஃபிகேஷன். ஸோ நெக்ஸ்ட் சாப்டர் வந்து கிளாஸிஃபிகேஷன் நாங்கள் டீட்டெயிலாக வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். க்ரூட் ட்ரக் ஜென்டின் பிளாங்க்ஸ் டூ. ஸோ இது வந்து ஆல்ஃபாபெட்டிக்கல் லிஸ்ட்டு. ஸோ நம்ம வந்து பிளான்ட்லாம் எதை பேஸ் பண்ணி நமக்கு வந்து கொடுத்துருப்பாங்கன்னா ஆல்ஃபாபெட்டிக்கல் பேஸ் பண்ணி தான் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ மற்ற ஆப்ஷன்ஸ்லாம் இங்கே வந்து இர்ரிலவெண்ட். கார்போஹைட்ரேட்டும் கிடையாது, ஃபர்கேட்டிவும் கிடையாது, மார்ஃபாலஜிக்கல் கிடையாது. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கார்போஹைட்ரேட் அண்ட் ஃபர்கேட்டிவ் இது வந்து கெமிக்கல் கிளாஸிஃபிகேஷன் வந்துடும். இது ஃபார்மகாலஜிக்கல் கிளாஸிஃபிகேஷன். கெமிக்கல் கிளாஸிஃபிகேஷன். மார்ஃபாலஜிக்கல்ன்றது அது வந்து அந்த என்ன சோர்ஸ்லேருந்து கிடைக்கிது நமக்கு மார்ஃபாலஜிக்கல், அதாவது இலையா இல்லை பட்டையா இல்லை வேரா. ஸோ அந்த மாதிரி இருக்குது. ஆல்ஃபாபெட்டிக்கல் வந்து நம்ம வந்து மோஸ்ட்டாக காக்னஸ்லேருந்து அதுதான் படிப்போம். டெவலப்டு த பினாமில் சிஸ்டம் ஆஃப் நேமிங் பிளான்ஸ். ஸோ அது வந்து நம்ம லின்னேஸ் தான், கார்ல் லின்னேஸ். நேம்ஸு. ஸோ நேம் வந்தாலே அவர் தான். ஸோ அதுக்கப்புறம் வந்து கிளாஸிஃபை பண்ணது யார்? அவங்க தான் பாட்டனி ஹீரோ. ஸோ செட்லர் யார்? சி, ஃபார்மகாக்னசி. க்ரீனிஷ் யார்? ஸோ க்ரீன் பவுடர். ஸோ இதுதான். ஸோ இப்படி ஞாபகம் வச்சுன்னா கண்டிப்பாக மறக்காது. விச் சயின்டிஸ்ட் ஆர் கிரெடிட்டட் வித் அட்வான்ஸ்ட் பிளான்ஸ் கிளாஸிஃபிகேஷன்? ஸோ ரிப்பீட் கொஷின், பென்தம் அண்ட் ஹூக்கர். The drug atropine obtained from. ஸோ அட்ரோபின் வந்து பார்த்தீங்கன்னா எதுலேருந்து எடுக்கிறாங்க? அதாவது பிளான்ட் சோர்ஸா, மினரல் சோர்ஸா, மைக்ரோபியல் சோர்ஸா, அனிமல் சோர்ஸா? ஸோ அட்ரோபா பெல்லடோனா யூப்பர்பிசி ஃபேமிலி. ஸோ நமக்கு வந்து பிளான்ட்டில் வந்து எடுக்கிறாங்க. அது ஒரு பிளான்ட். ஸோ ஆல்கலைட் ட்ரக்கு. ஸோ அட்ரோபினோட முக்கியமான யூஸ் தெரிஞ்சவங்க மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இது ரொம்பவே இம்பார்ட்டன்ட் கொஷின். இது பாருங்கள், மும்பையில் நடந்த எக்ஸாம் வந்து கேட்டிருக்காங்க, அதாவது மகாராஷ்டிராவில் நடந்த எக்ஸாம்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ 48 கொஷின் வந்து முடிஞ்சிருக்கு. ஸோ நேற்றோட இன்றைக்கி நம்ம வந்து சீக்கிரமாக முடிச்சிருக்கோம். நேற்று நேர்லி 1 hour கிட்ட ஆயிடுச்சு. ஸோ 48 கொஷின். ஸோ இதே போல் தான் நம்ம புக்ஸ் வந்து இருக்கும். ஸோ வேணுன்றவங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு டாப்பிக்லையும் கண்டிப்பாக ஒரு மோட்டிவேஷன் கோட்ஸ் வந்து கொடுத்துருப்பேன். எல்லாமே பேஸ்ட் ஆன் நம்ம வந்து ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கான அந்த மோட்டிவேஷனை மெயின்டைன் பண்ணணும். புக்கு வந்து போர் அடிக்காமல் இருக்கணும். ஸோ அதுக்காக தான் இதெல்லாம் பண்ணியிருக்கேன். ஸோ வேணுன்றவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி இது பண்ணுங்கள். இதுக்கான சாம்பிள் காப்பி வந்து ஒரு 150 pages. ஸோ புக்கில் ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 10 to 20% வந்து சாம்பிள் காப்பியாக வந்து கொடுத்துருப்பேன். ஸோ கண்டிப்பாக ஒரு ஐடியா வரணும், ஒரு புக்கு மேலே ஒரு நம்பிக்கை வரணும். ஸோ அதை நம்ம கொடுக்கணும் அப்படின்றதுக்காக நான் வந்து கொடுத்துருப்பேன். ஸோ வேணுன்றவங்க நீங்கள் அதை கேட்டு வாங்கிட்டு பார்த்துட்டு கூட ஃபர்தராக வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதே போல் டெய்லியும் வந்து ஒரு டாபிக் வந்து நம்ம MCQ சேனல் வந்து கண்டிப்பாக அப்லோட் பண்ணுவோம். மெயினாக நம்ம ஃபோக்கஸ் பண்ண போகிறது ஃபார்மசூட்டிக்ஸ், ஃபார்மகாக்னசி அண்ட் ஃபார்மகாலஜி. அதுக்கப்புறம் இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ். ஸோ மற்ற சப்ஜெக்ட்டில் இம்பார்ட்டண்ட்டாக இருக்கிற டாபிக்ஸும் வந்து கண்டிப்பாக டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ எல்லாத்தையுமே கண்டிப்பாக பண்ணுவோம். இப்போ 17,000 MCQ மொத்தமே வந்து டிஸ்கஸ் பண்ண தான் பிளான். பட் ஆனால் இப்போ ட்ரக் இன்ஸ்பெக்டர் தான் நம்மளுக்கு முதல்ல வரப்போகிறதுனால ஸோ அதுக்கு யூஸ் ஆகிறது எங்கன்னா ஃபார்மசூட்டிக்ஸ், ஃபார்மகாக்னசி, ஃபார்மகாலஜி. ஸோ அதனால் வந்து அதை நம்ம வந்து முடிச்சிட்டோம்னா ஸோ ட்ரக் இன்ஸ்பெக்டருக்கும் யூஸ் ஆகும். நம்ம சைமல்டேனியஸாக ரெண்டுத்துக்குமே ப்ரிப்பேர் பண்ணுறவங்க அதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்காக தான் இது போட்டிருக்கேன். ஸோ இது முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து அடுத்த இம்பார்ட்டண்ட் சப்ஜெக்ட் கெமிஸ்ட்ரி, அனாட்டமி அண்ட் ஃபிசியாலஜி, பயோகெமிஸ்ட்ரி, அதே போல் லா அண்ட் எத்திக்ஸ். ஸோ அதுதான் அடுத்த இம்பார்ட்டன்ட் சப்ஜெக்ட். அதுக்கடுத்து சோசியல் ஃபார்மசி, தெரப்பியூட்டிக்ஸ், கம்யூனிட்டி ஃபார்மசி, ஹாஸ்பிட்டல் ஃபார்மசி. ஸோ அதில் நம்ம இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஃபர்தராக எல்லாமே வந்து முடிக்கிறதுக்கு பிளான் பண்ணுவோம். கண்டிப்பாக நான் வந்து ஒரு சேலஞ்சாக எடுத்திருக்கேன். அட்லீஸ்ட் மேக்ஸிமம் 2 days ஒரு வீடியோ. அட்லீஸ்ட் நம்ம வந்து நம்ம 2 நாளில் ஒரு வீடியோ போனோம்னாலையும் நம்ம கண்டினியூவாக வீடியோ போடணும். ஸோ இப்போதைக்கு டெய்லி போட்டுட்ருக்கேன். அட்லீஸ்ட் நம்ம வந்து 2 நாளுக்காச்சும் ஒரு ஆவரேஜாக நம்ம வீடியோ போடணும் அப்படின்ற ஒரு மோட்டிவில் தான் நான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ கண்டிப்பாக வந்து மேக்ஸிமம் பண்ணுறேன். ஸோ நீங்களும் வந்து கண்டிப்பாக இந்த வீடியோ யூஸ் பண்ணால் லைக் பண்ணுங்கள். ஏதாச்சும் சொல்லணுன்னா கமெண்ட் பண்ணுங்கள்.
ஸோ கண்டிப்பாக அந்த சஜஷனை எடுத்து நம்ம ஃபர்தராக அதுக்கு அப்டேட் பண்ணுவோம். ஸோ நமக்கு வந்து இன்ஸ்டாகிராம் பேஜ் இருக்குது, அதே போல் வாட்ஸ்அப் குரூப் இருக்குது. ஸோ அதில் வந்து எல்லா அப்டேட்டும் வந்து உடனே ஷேர் பண்ணிவிடுவோம். ஸோ நீங்கள் ஜாயின் பண்ணால் லிங்க் வந்து எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ அதே போல் இந்த ஃபர்தராக எல்லா MCQ வீடியோஸும் உடனே உங்களுக்கு வர்றது கண்டிப்பாக நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.